நான் உங்கள் சுக்குஜாக்கி ஷவுலின் குங்ஃபூ மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. இப்போ வந்து இதுக்கு முன்ன ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் லெக்கை ஹப் பண்ணி ஸ்டாண்டிங்கில் நிற்க வைப்பார், ரெண்டாவது லெக் ஓப்பன் பண்ணுவார். இதெல்லாம் எப்படி அப்படின்ற சீக்ரெட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதனுடைய சீக்ரெட் இதுதான். இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், அது 1 by 1 நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா முதல்ல கொஞ்சம் தைஸ் வலிக்கும், ஆனால் மற்றபடி நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதேமாதிரி அதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஹிப் பெயின், நெக் பெயின் எதுவுமே உங்களுக்கு வந்து வராதுங்க. முட்டி வலியோ இல்லை இடுப்பு வலியோ இல்லை நெக் பெயினோ எதுவுமே வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மளுடைய உடம்பு நரம்பு எல்லாம் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது எந்த ஒரு அடைப்பும் வராது, ஆரோக்கியமாக வாழலாம். இந்த லெக் ஓப்பனுடைய சீக்ரெட் 1 by 1 இப்போ நான் சொல்ல போகிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது லெக் ஓப்பனுடைய முதல் பேசிக் எக்ஸசைஸ் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது எப்படி பண்ணணும் லெக் ஓப்பனுக்கு, அதுக்காக நம்ம பண்ணுறோம். இப்போ முதல்ல வந்து இங்கே பாருங்கள், ரைட் லெக்கு இல்லை லெஃப்ட் லெக் எடுத்து முன்ன வைக்கிறோம். முன்ன நேராக வச்சுட்டு இந்த கால் மடக்கணும். இது வந்து உட்காந்து பண்ணும்போது இந்த மொத்தமே எம்டி ஸ்டான்ஸ்னுவாங்க. அப்புறம் இதுவாக இருக்கும், மொத்த பேலன்ஸும் இதெல்லாம் தான் இருக்கணும். இந்த டோவை தூக்கணும், ஃபுல்லாக இந்த கட்டை விரல் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் தூக்கிட்டு டவுன் பண்ணணும். இப்போ டவுன் பண்ணும்போது இது மொத்தமே இழுக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இழுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம டவுன் பண்ணுறோம். 1 2 இதை பிடிச்சிட்டு தலையை மட்டும் இங்கே எடுத்துன்னு போகிற மாதிரி ஆட்டணும். 1 2 3 4 இந்த மாதிரி. அடுத்த லெக்கு அதேமாரி வச்சு அதேமாரி பண்ணணும். பாருங்கள், இதுவும் தூக்கி இருக்கு, கால் எப்படி இருக்குது, பாதம் எப்படி இருக்குது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ தலையை ஆட்டுறோம். 1 2 3 4 இந்த மாதிரி முதல்ல 1 by 1 நீங்கள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதுலேயே எடுத்துட்டோம். கை இங்கே கேட்ச் பண்ண இல்லையா? இப்போ இந்த கையை மட்டும் தரைக்கு எடுத்துன்னு போகணும். நல்லா கவனிங்க. 1 2 3 4 இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தொடர்ந்து இப்படி கையை வச்சுட்டு பண்ணுங்க, நல்லா ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் சைட் சிட்டப் பண்ணுவாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அதை பண்ணும்போது இதனுடைய எஃபெக்ட் நல்லாயிருக்கும். முதல் பண்ணுறவங்க நல்லா உட்காந்துட்டு இந்த லெக்கை எடுத்து தயாராக வைக்கணும். எவ்வளோ தள்ளி வைக்க முடியுமோ தள்ளி வைக்கணும். இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், கரெக்டாக உட்காரணும், பாடி ஒட்டின மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? தெரிஞ்சுங்களா? இப்போ இந்த மாதிரி உட்காரணும். இந்த மாதிரி உட்காந்துட்டு உங்களால் முடியலைன்னா ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முடியாதவங்க ஏன்ட்டு இப்படி உட்காருங்க. ஆனால் இந்த முட்டி மடங்கக்கூடாது, நேராக இருக்கணும். 1 2 3 4 இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த முட்டிலையும் கையை வச்சு ஏஞ்சி பண்ணுங்க. 1 2 3 4 5 ஓகே. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு லெக் ஓப்பனுக்கான நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் லெக் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இன்னும் நிறையா இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நிறைய பேர் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க, யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. அடுத்ததாக வந்து நம்ம வந்து பண்ண போகிறது இப்போ 2 உங்களுக்கு எப்படி பேசிக்லாம் சொல்லி கொடுத்தோம். நெக்ஸ்ட் லெவல் அது நீங்கள் அந்த 2 இதுவும் வந்து நல்லா ஃபாலோ பண்ணி நல்லா செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு இடம், இந்த அளவுக்கு ஒரு ஹைட் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு ஒரு ஹைட்டான இடத்துல வீட்டில் கட்டில் இருக்கும், சேர் இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி உட்காந்துட்டு நல்லா உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு பாருங்கள், இந்த காலில் லெக்கு எடுத்து கரெக்டாக இங்கே மேலே வைக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி மேலே வச்சுட்டு பிடிப்பறதா பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு 1 2 3 இந்த மாதிரி ட்ரை பண்ணணும். என்னுடைய தலையை பாருங்கள் எங்கே போய் இடிக்குது பாருங்கள். 1 2 அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போக சரியாக போடும். ஆனால் நீங்கள் முதல்ல இப்படி வச்சுட்டு உட்கார கற்றுக்குங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது. வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இந்த மாதிரி லெக்கை வந்து ஒரு ஹைட்டான இடத்துல வச்சுட்டு நீங்கள் பண்ண உட்காந்து உங்களுடைய நார்மல் வேலையை பார்க்கலாம். அப்போ என்ன ஆகும், இந்த இடம் வந்து நல்லா ஃப்ரீ கிடைக்கும், நல்லா ஜாயிண்ட் எல்லாமே ஃப்ரீ ஆகும். அப்போ நீங்கள் கிக் பண்ணும்போது நல்லபடியாக பண்ண முடியும். ஓகேங்களா? இது ஆரம்பத்தில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
இருந்தாலும் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். வாவ்.